100 வயது வரையிலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும். பெற்றெடுப்பதற்கு பெயர் சொல்லுவதற்கு 100 வயது வரையும், என் சரீரம் செத்து போகிற வரைக்கும் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மனிதனை பார்த்து சந்ததி கடற்கரை மணலத்தனையாய், பூமியின் தூளத்தனை, வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் ஆசீர்வதித்த என் தேவனாகிய கர்த்தர், இன்று நீ என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, இன்று நீ காலி பாத்திரமாய் அல்லது வெறும் பாத்திரமாய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், உன் வாழ்க்கை சூனியமாய் இருக்கலாம், கேவலமாய் இருக்கலாம், கவலைப்படாதே. சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை காணும்படியாய் உன் சந்ததிகள், உன் குடும்பங்கள், ஊரார் உற்றார் எல்லோரும் உன் மூலமாய், உன் பிள்ளைகள் மூலமாய், உன் சந்ததி மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது சத்தியம். ஓ, இது நிச்சயம்.